ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரீடர் ப்ளவுஸ்க்கு பேட்டர்ன் எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்னோடய பாடி மெஷர்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ப்ளவுஸோட பேக் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு, ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32 இன்ச்சு, வேஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இன்ச்சு, ஆம் ரவுண்ட் வந்து 15, பேக் நெக்கு 8 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்கு 5 இன்ச்சு, மிடில் ஜஸ்ட் வந்து 33 இன்ச்சு, பஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு, பஸ்ட்டு லென்த்து 12.5 இன்ச்சு. சரிங்களா? அதாவது பஸ்ட்டு லென்த் அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து நம்ம பஸ்ட்டு முடியும்ல, அதோட லென்த்து 12 இன்ச்சு. இதுதான் என்னோடய மெஷர்மெண்ட்டு. இப்போ பேட்டர்ன் எப்படி கட் பண்ணலாம் அப்படி பார்க்கலாம். பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் பீஸாக வச்சுருக்கேன். நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது தான் ஆன் ஃபோல்டாக இருக்கணும். பேட்டர்ன் ஷீட்டில் சிங்கிள் பீஸ் தான் கட் பண்ணணும். ஒரு கோடு போட்டுக்கிறேன். எதுக்காகனா நம்ம கீழே ப்ளவுஸ் மடிச்சு அடிப்போம்ல, அதுக்காக. இந்த ப்ளவுஸ் இந்த ஸ்கேலோட வித்து வந்து 1.5 இன்ச்சு, அதனால் அதை அப்படியே வச்சு நான் மார்க் பண்ணி ஸ்கேல் லைன் போட்டேன். இப்போ இதுலேருந்து என்னோடய பேக் லென்த் மார்க் பண்ணிக்கணும். என்னோடய பேக் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 13 இன்ச்சு. அது கூட 1/2 இன்ச்சு ஷோல்டர் ஜாயின்ட்காக பண்ணால் 14 இன்ச்சு. இந்த 14 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் மார்க் பண்ணிங்கன்னா இந்த லைனை லெவல் பண்ணுறதுக்காக இந்த சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஷோல்டர் ஜாயின்ட் 1/2 இன்ச் இருக்கோம்னா அதையும் நான் வந்து மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இது என்னோட பேக் லென்த்து. அடுத்து கழுத்து அகலம் வந்து 2.5 இன்ச்சு. என்னோட ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32 இன்ச்சு, அதனால் 2.5 இன்ச்சு வைக்கேன். இப்போ 32, 36, 38 அவங்களுக்கு வந்து 2, 2.25 வச்சுக்கலாம். அடுத்து 40, 42 அந்த மாதிரி போகும்போது நம்ம வந்து 3 இன்ச்சு அந்த மாதிரி 3, அப்புறம் 44 அந்த சைஸ் போகும்போது நம்ம 3.5 இன்ச்சு வச்சுக்கணும். இப்போ என்னோடய ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32னால நான் வந்து 2.5 இன்ச்சு என்னோடய கழுத்தகலம் வைக்கிறேன். என்னோடய ஷோல்டர் வித்து வந்து 2.25 இன்ச்சு வைக்கேன். உங்களுக்கு 2.5 வேணால் வச்சுக்கலாம். அடுத்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு. அப்புறம் என்னோடய ஷோல்டர் லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.25 இன்ச்சு இருக்குது. அடுத்து ஆர்ம் லென்த்து கண்டுபிடிக்கணும். ஆர்ம் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோடய ஜஸ்ட் ரவுண்டை 6ஆல் டிவைட் பண்ணால் 5.3 இன்ச் வரும். அதான் என்னோடய ஆர்ம் லென்த்து. அப்புறம் 5.3ன்னா நம்ம வந்து 5.25 இன்ச் வச்சுக்கலாம். 5.25 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே 5.25 இன்ச் வந்ததுன்னா இங்கே தான் நம்ம சீம் அலவன்ஸ் வந்து விடுவோம். சரிங்களா? இதான் ரெடி அளவு. மேலே வந்து நம்ம தையலுக்காக விடுவோம்ல சீம் அலவன்ஸ், அது 1/2 இன்ச். அந்த 1/2 இன்ச் வச்சா இப்போ 5.25னா நான் வந்து 4.25 வச்சுருக்கேன். இந்த பக்கமும் 4.25 வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா இந்த லைன் லெவல் பண்ணுறதுக்காக. இப்போ இங்கே 5.25னா இங்கே 5.25 வச்சுக்கோங்க. இப்படி வந்து நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைன் எதுவும் தப்பாக போகாது. இந்த மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வர அதுக்காக நான் இதுலேயும் மார்க் பண்ணி இதுலேயும் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த கார்னரில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்து இந்த 4.25 இன்ச்சில் மிட் பாயிண்ட் எவ்வளோ பார்க்கணும். இன்ச் டப் அப்படியே பாதியாக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிட் பாயிண்ட் கிடச்சிரும். அடுத்து என்னோடய ஜஸ்ட் ரவுண்ட் மெஷர் பண்ணணும். என்னோடய ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32. அது 4ஆல் டிவைட் பண்ணால் 8 இன்ச் வரும். அந்த 8 இன்ச் கூட ஒரு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் லூஸ் ஃபிட்டுக்காக சேர்த்துக்கணும். அதாவது ஈஸ் அலவன்ஸ் சொல்லுவாங்களா, அந்த 0.5. அப்போ 8.5 இன்ச்சு. அந்த 8.5 இன்ச்சை இந்த கார்னர்லேருந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆம்கோல் ஸ்கேல் வச்சு இந்த மிட் பாயிண்ட்டு இங்கேருந்து 1 பாயிண்ட் இருக்கலாம், 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம ஜஸ்ட் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இந்த ஆம்கோல் வளைவு வரைஞ்சிக்கணும். இப்போ இது வந்து கரெக்டாக வரைஞ்சிருக்குமா இல்லைங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, என்னோடய ஆர்ம் ரவுண்டு பார்த்திங்கன்னா 15 இன்ச்சு. 15 2ஆல் டிவைட் பண்ணால் 7.5 இன்ச் வரும். 7.5 இன்ச்சு இதில் இருக்கான்னு பார்க்கணும்.
நம்ம வந்து இதில் பார்க்கக்கூடாது, இது வந்து கட்டிங்கில் போயிடும். நம்மளோட தையல் இருக்குல்ல அதில் தான் நம்ம பார்க்கணும். அதில் தான் என்னோட 7.5 இன்ச் வருதான்னு மெஷர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது கட்டிங்கில் போயிடும், நம்ம ஸ்டிச்சிங் இதில் தான் போடுவோம். இதில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் இருக்குது, அந்த ஆம் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா 8 இன்ச் வருது. 8 இன்ச், அதாவது ஆம் லென்த் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருந்தால் இந்த பக்கம் மேலே கூட்டணும், கம்மியாக இருந்தால் இங்கே குறைச்சிட்டே வரும். சரிங்களா? இப்போ என்னோட ஜாஸ்தியாக இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் கூட்டிக்கிறேன், ஒரு 1/4 இன்ச்சு கூட்டிக்கிறேன். கூட்டிகிட்டு இந்த லைன் போட்டுக்கிறேன். இப்போ இங்கேருந்து மறுபடியும் 1 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச் இருக்குது. 4.5 இன்ச்சில் பாதி 2.25 இன்ச் வருது. இப்போ இதான் நம்ம ஜஸ்ட் ரவுண்டு. இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே போயிருக்கும். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.5 இன்ச் வருது நம்மளுக்கு. என்னோடய ஆம் லென்த் வந்துடுது. அதாவது இது வந்து ஒரு ஃபார்முலா தான். ஃபார்முலா வந்து கரெக்டாக வருமானு கரெக்டாக வராது. இது நம்ம அப்ராச்மெண்ட்டாக போடுறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்மளோட ஆம் ரவுண்டை வந்து நம்ம மெஷர் பண்ணி பார்க்கும்போது வருதோ அதுதான் நம்மளோட ஆம் லென்த். இப்போ இது என்னோடய ரவுண்ட் கிடையாது, இதுதான் என்னோட ஆம் ரவுண்டு. இதுதான் என்னோட ஆம் ரவுண்டு. இப்போ சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு தையலுக்காக வருது. இந்த 0.5 வந்து ஈஸ் அலவன்ஸு, இது வந்து தையலுக்காக விடுற சீம் அலவன்ஸு. இப்போ என்னோட பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச்சு. அப்போ இந்த 2.5 இன்ச்சா அப்படியே நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தாக இங்கே 2.5 இன்ச்சுனா இங்கேயே 2.5 இன்ச் வச்சு நெக்லைனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்மளோட ரெடி அளவு. அப்புறம் இதுக்கு ஒரு 1/4 இன்ச் கொடுக்கணும். சரிங்களா? அப்போ 1/4 இன்ச்சுக்கு நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். இந்த 1/4 இன்ச்சு கொடுக்கணும். நம்ம ரெடி அளவு வந்து 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சு அப்படியே நம்ம கட் பண்ணி நெக்கோலையை கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் வந்து விரிஞ்சிடும். சரிங்களா? லூஸ் வந்துடும். அப்படின்னா நம்ம சீம் அலவன்ஸ் 2.5னா 2.25 கொடுக்கணும். 2.25 அப்படின்னா 2 இன்ச் கொடுக்கணும். இந்த மாதிரி சீம் அலவன்ஸ் கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த நெக்கு வந்து கரெக்டாக நிற்கும். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இதிலேருந்து 3/4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரு பாம்கோல் ஸ்கேல் வச்சு பண்ணி காட்டுறேன். இப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வந்துடும். இப்போ இந்த 1.5 இன்ச்சு இந்த 3/4 இன்ச்சு இது எல்லாமே நம்மளுக்கு தச்சாய் வந்தால் நம்மளுக்கு வந்து அந்த நெக் ரவுண்டு கரெக்டாக கிடைச்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா வெயிஸ்ட் பார்ட்டு. என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 28. 28 4ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச்சு. இந்த 7 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணுறேன். 7 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1 இன்ச். எதுக்காகனா நம்ம பேக் டாப் பிடிப்போம்ல, அதுக்காக 1 இன்ச் அரைஞ்சு பிடிப்போம். அப்புறம் 1 இன்ச்சு. அடுத்து சீம் அலவன்ஸ் வந்து 1.5 இன்ச்சு. அடுத்து இது எல்லாமே சுற்றலாம். இப்போ என்னோட பேக் போர்ஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
தான் நம்ம நாச் கட் பண்ணிக்கணும். இப்போ என்னோட பேக் பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்லீவ் பார்ட் கட் பண்ணிடலாம். இப்போ பேட்டர்ன் ஷீட்டை வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாத்தில் கட் பண்ணும்போது நம்ம வந்து 2ஆக மடிச்சிக்கலாம். இப்போ வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு கீழே வந்து 1/2 இன்ச்சு சீமன்ஸில் நம்ம வந்து லைனிங் போட்டு அடித்து திருப்போம்ல, அதுக்காண்டி 1/2 இன்ச்சு. இதுவே நீங்கள் வந்து நார்மல் ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க, லைனிங் இல்லாமல் தைக்கிறீங்கன்னா 1 இன்ச் விடணும் ஹெம் பண்ணுறதுக்காக. இப்போ 1/2 இன்ச்சு விட்டுட்டு என்னோடய ஸ்லீவ் லென்த்து மார்க் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்லீவ் லென்த் வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு நான் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருக்கேன். அது வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்படின்னா 5.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயே அதே மாதிரி 5 மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் போட்டிருக்கேன். அடுத்து கேப்லேருந்து கண்டுபிடிக்கணும். கேப்லேருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோடய ஜஸ்ட் ரவுண்டை 12ஆல் டிவைட் பண்ணணும். 2.6 வரும். அந்த 2.6 நான் இங்கே வைக்கிறேன். அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்து நம்மளோட ஆம் ரவுண்டு மார்க் பண்ணணும். ஆம் ரவுண்டு எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம பேக்கில் வந்து கட் பண்ணியிருக்கோம்ல, பேக் பார்ட் கட் பண்ணியிருக்கோம்ல, அதில் நம்மளோட கட்டிங் ஏரியா இருக்குல்ல, அதில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம வந்து இந்த ஆம் லென்த்தாக நம்ம வந்து மெஷர் பண்ணணும். நம்மளோட ஸ்டிச்சிங் வந்து மெஷர் பண்ணக்கூடாது. அப்போனா இதில் வந்து என்னோடய கட்டிங் இருக்குது பார்த்திங்கன்னா, அதை வந்து நான் மெஷர் பண்ணுறேன். என்னோடய கட்டிங் பார்ட்டை அப்படியே இன்ச் பை இன்ச்சாக நான் மெஷர் பண்ணுறேன். கரெக்டாக 6.25 இன்ச் இருக்குது. நான் இதை மெஷர் பண்ணலை, இந்த கட்டிங் ஏரியா தான் நான் மெஷர் பண்ணியிருக்கேன். 6.25 இன்ச் இருக்குது. அப்புறம் அந்த 6.25 இன்ச்சை இந்த கார்னர்லேருந்து இந்த 2.6 மார்க் பண்ணியிருக்கோம்ல, லைன் போட்டிருக்கோம்ல, அதில் கொண்டு நான் வைக்கிறேன். 6.25 இன்ச். இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1 இன்ச் நான் மார்க் பண்ணுறேன். இப்போ என்னோடய ஜஸ்ட் ரவுண்ட் வந்து 32னால நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 1.25 1.5 அந்த மாதிரி வச்சுக்கலாம். என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டுக்கு வந்து நான் 1 இன்ச் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 6.25ஓட மிட் பாயிண்ட் நான் வந்து மார்க் பண்ணுறேன். இல்லை மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே மார்க் பண்ணுறேன். மேலே மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோல் ஸ்கேல் இருக்குல்ல, அதில் அதை வச்சுட்டு இந்த ஒரு பாயிண்ட் 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அதையும் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். அடுத்து இதில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் அப்படியே வச்சுட்டு இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ இந்த வளைவு நம்ம கரெக்டாக கொடுக்குமா இல்லைங்கிறத மெஷர் பண்ணணும். 6.25 இன்ச் வரணும். கரெக்டாக 6.25 இன்ச் வந்துருக்கு. அடுத்து நம்ம சீம் அலவன்ஸ் வந்து இங்கே 1.5 இன்ச் கொடுத்துருக்கோம். அதே 1.5 இன்ச்சை இங்கே நான் கொடுத்துருவேன். அடுத்து என்னோடய ஸ்லீவ் ரவுண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11.5 இன்ச்சு. 11.5 இன்ச்சில் பாதி 5.25 இன்ச்சு. அந்த 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை 2 ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ என்னோடய ஸ்லீவ் பாயிண்ட்டு இந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஷேப் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, இங்கே 1.5 இன்ச்சு நம்ம ஏற்கனவே சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம், அதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1 இன்ச்சு நம்ம இங்கே மார்க் பண்ணோம்ல, அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அது அப்படியே ஒரு ஃபிஷ் கட்டுக்கு கொண்டு வந்துடுங்க.
இது வந்து ஷார்ப்பாக கொண்டு வந்து இந்த மாதிரி எஸ் டைப்பில் வரணும். இந்த மாதிரி இதை கட் பண்ணி விட்டுறணும். இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து சதை கொஞ்சம் குழிவாக இருக்கனால இந்த ஷேப் எடுப்போம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இது எடுக்கலைன்னா நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் லூஸ் வரும். அதனால் இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்லீவ் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிராஸ் கட் எடுக்கணும் அப்படின்னா, கிராஸ் பீஸாக எடுக்கணும் அப்படின்னா ஸ்லீவ் கட் பண்ணும்போது அந்த போர்ஷன் வந்து கட் பண்ணி வைப்பீங்க. இதோட கார்னர் இருக்குல்ல, இதோட கார்னர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மேற்கனவே ரெடி பண்ணியிருக்கோங்க அந்த பேக் பார்ட்டு, அதோட இந்த ஷோல்டரோட மிட் பாயிண்ட்டு அதையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம கிராஸாக இருக்கணும். அதாவது இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக நமக்கு வரணும். ஸ்கேல் வச்சு அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கரெக்டாக அந்த லைன் வந்து நேராக வரணும். இப்போ நம்மளுக்கு கரெக்டான கிராஸ் கட். இந்த மாதிரி கிராஸ் கட் பண்ணும்போது நமக்கு வந்து கப் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை பேக் பார்ட்டை அப்படியே வந்து மார்க் பண்ணிடலாம். இதில் ஷோல்டர் ஜாயின்க்கு 1/2 இன்ச் இருக்குல்ல, அதை வந்து ஒரு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். என்னோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சு. அப்போனா நான் வந்து 5.25 இன்ச் வைக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த 5.2 நிற்கும். நம்ம 5.5 அப்படியே வச்சோம்னா 5.25 கீழே வந்துடும். அதனால் மேலே சீமை வச்சுட்ருக்கேன். இங்கே 2.25 இன்ச் வச்சோம்ல, இங்கே வந்து சீமாலன்ஸ் விட வேண்டாம். ஏன்னா சீமாலன்ஸோட சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதனால் அப்படியே 2.25 இன்ச் வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த பாயிண்ட்டை இந்த பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த நெக்லைனுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன். இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த கார்னர்லேருந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணி நெக்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இதிலே நம்ம ஷேப் எடுக்கணும். இப்போ இதில் எங்கேருந்து நம்ம ஷேப் எடுக்க ஆரம்பிக்கணும்னா, நம்ம இந்த பேக் பார்ட்டை வச்சுட்டு இதில் வந்து நம்ம வந்து மிட் பாயிண்ட் இருக்குது, அந்த மிட் பாயிண்டில் இருந்து ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே வந்து ஷேப் எடுக்கணும். நம்மளோட ஜஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கணும், அதோட முடிச்சுக்கணும் ஒரு 1/4 இன்ச்சு. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஆம்கோல் வந்தாச்சு, நெக்லைன் வந்தாச்சு. அடுத்து என்னோட பஸ்ட்டு டிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ என்னோட பாடி இப்படி இருக்குன்னா இது
இதில் தான் என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, இதில் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு இதுக்குள்ளே டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது நம்ம டேப் வந்து அளந்து பார்க்கணும். அது பார்த்திங்கன்னா என்னோடய டிஸ்டன்ஸ் வந்து 7 இன்ச்சு இருக்குது. 7 2ஆல் டிவைட் பண்ணால் 3 இன்ச் வரும். சரிங்களா, 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் எவ்வளோன்னு நான் மார்க் பண்ணிக்குவேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு. இந்த 10 இன்ச்சில் வந்து நான் அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணுறேன். கரெக்டாக 3 இன்ச்சில் இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 10 இன்ச்சு. பஸ்ட்டோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பஸ்ட்டோட அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அது வந்து 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். பஸ்ட்டு லென்த்து ஷோல்டர்லேருந்து என்னோடய பஸ்ட்டு முடிகிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு. அந்த 12 இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கிறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 இன்ச்சில் இருக்கும். இது 3 இன்ச்சு, இது 3 இன்ச்சு. அப்போ நான் 12 இன்ச்சுன்னா என்னோடய ரெடி அளவு 12 இன்ச்சு. அப்போனா நான் வந்து கீழே பட்டி ஜாயினுக்கு 1/2 இன்ச் கொடுக்கணும். 1/2 இன்ச் கொடுத்து அதில் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ லைன் போட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட டாட் இன்டேக் பிடிக்கணும். அது எவ்வளோ பிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஜெஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32. என்னோடய மிடில் ஜெஸ்ட் வந்து 33. இது ரெண்டுத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குன்னா 1 இன்ச் இருக்குது. 1 இன்ச் வந்துன்னா நான் வந்து 2 இன்ச்சில் டாட் பிடிக்கணும். அப்போனா இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. இதுவே 2 இன்ச் அந்த மாதிரி இருந்ததுன்னா 1.5 இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து 3 இன்ச் அந்த மாதிரி டாட் பிடிக்கும். அப்போ இங்கே 1.5, இங்கே 1.5 அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வரும்போது அது என்ன டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு நான் இன்னும் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இப்போ என்னோடய ஜெஸ்ட் ரவுண்டு 32 இன்ச்சு. என்னோடய மிடில் ஜெஸ்ட் வந்து 33 இன்ச்சு. ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 1 இன்ச்சு. அப்படி 1 இன்ச் வந்துன்னா நம்ம 2 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கணும். அப்புறம் இந்த பக்கம் 1 இன்ச்சு, இந்த பக்கம் 1 இன்ச்சு. இப்போ இந்த டாட்லாம் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணல, அதாவது இந்த கார்னர்லேருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணோம். அதையும் இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 28 இன்ச்சு. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 7 இன்ச் வரணும். இப்போ இதுலேருந்து இது வரை எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். கரெக்டாக 2.25 இன்ச்சு. அந்த 2.25 இன்ச்சை இந்த பாயிண்டில் வைக்கிறேன். அதாவது இங்கேருந்து இங்கே வர 2.25 இன்ச் இருக்குது. அந்த 2.25 இங்கே வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் இதோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக் பார்ட் எடுத்துருக்கோம். பேக் பார்ட்டில் என்னோடய பட்டி இருக்குல்ல, அந்த பட்டி வந்து பட்டியோட அகலம் வந்து எனக்கு 3 இன்ச் வேணுமா, இல்லை 2.5 இன்ச் வேணுமா, இல்லை 2 இன்ச் வேணுமா அப்படின்னு நம்மளே டிசைட் பண்ணிக்கலாம். சரிங்களா, எனக்கு இப்போ வந்து 2 இன்ச்சுக்கு வேணும் பட்டியோட லென்த்து. அப்போனா இங்கேருந்து நான் 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ரெடியில் வைக்கிறதுலேருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து இதோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு இருக்குது. அந்த 7 இன்ச்சை அப்படியே நாங்கள் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரேண்டமாக லைன் போட்டுக்கிறேன். இதில் தான் என்னோடய வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணணும். அப்புறம் இங்கேருந்து 2.25 இன்ச் இருக்குது. அந்த 2.25 இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனில் எங்கே 7 இன்ச் வருதோ அதை மார்க் பண்ணணும். இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நம்ம வந்து ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து விரிஞ்சு இங்கே வந்து சுருங்கும். சரிங்களா, அப்புறம் நம்மளோட பட்டி எப்படி இருக்குன்னா இப்படி தான் வரும். அப்படின்னா இங்கே வந்து நம்ம இந்த பாட்டு தான் நம்ம வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா இதில் ஒரு 1/4 இன்ச் ஒன்று வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம கீழே தான் நம்மளுக்கு வந்து இந்த வேஸ்ட் பேண்ட் வரும், இந்த பட்டி இருக்கலாம் ஜாயின் பண்ணுவோம். அப்புறம் இதில் தான் நம்மளுக்கு 7 இன்ச் வரும். அப்புறம் இந்த பாட்டு வரும்போது
நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்புறம் 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 7.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ். இப்போ இதை கட் பண்ணி விட்டுடலாம். இதில் நம்ம வந்து சென்டர் டாட் பிடிக்கலாம். ஆம்கோல் டாட் எப்படி கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா, இப்போ சைடாக மூப்பட்டி டாட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த டாட்லேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ நான் லீனாக இருக்கிறதுனால 1.25 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இன்னும் எனக்கு ஷார்ப்பாக இருந்தால் 1 இன்ச்சு மார்க் பண்ணலாம். இதில் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 1.5 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆம்கோல் டாட் வந்து 1.25, ஃபேட்டாக இருந்தாங்கன்னா 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு இங்கே ஒரு 1/4 இன்ச்சு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ ஆம்கோல் டாட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கரெக்டாக 7.5 இன்ச் வரணும். இப்போ நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன். 7.5 இன்ச்சு கூட நமக்கு டாட் பிடிப்போம், அதில் 1/2 இன்ச் போயிடும். அப்போ எதுனா 8 இன்ச் வரணும். 8 இன்ச் இருக்கான்னு பார்க்கணும். நம்ம 8 இன்ச் எங்கே பார்க்கணும்? இங்கே பார்க்கணும். இது கட்டிங் ஏரியா, நம்ம ஸ்டிச்சிங் ஏரியாவில் தான் பார்க்கணும். இதுதான் நம்மளோட ஸ்டிச்சிங் ஏரியா. இதில் 8 இன்ச் வருதான்னு பார்க்கணும். கரெக்டாக 8 இன்ச் வருது அப்படின்னா வளைவு நான் கரெக்டாக போட்டுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 7.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். இதில் வந்து 7.5 இன்ச்சு வந்துச்சு. ஆனால் நம்ம அதில் ஷேப் எடுத்துருக்கோம். அதில் 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஆம்கோல் டாட் பிடிப்போம். அப்படின்னா 1/2 இன்ச்சு தேவைப்படும். அப்போ 8 இன்ச்சு கரெக்டாக என்னோடய ஸ்டிச்சிங் லைனில் இருக்குது. இது வந்து பேக்கு, இது பேக் பீஸில் வச்சு நம்ம கட் பண்ணது. இதுதான் ஃப்ரண்ட்டு. அப்போ இது வந்து கட்டிங் பார்ட்டு, இது ஸ்டிச்சிங் பார்ட்டு. இதில் தான் நம்ம வந்து நம்மளோட சரியான மெஷர்மெண்ட் வந்து அளந்து பார்க்கணும். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பட்டி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே வந்து ரஃப்பாக லைன் போட்டுக்கிடுவேன். இந்த லைனில் வந்து ஒரு 4.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இது எல்லா ப்ளவுஸுக்குமே வந்து ஃபிக்ஸட் மெஷர்மெண்ட்டு. இந்த 4.25 இன்ச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த 3 இன்ச்சு எதுக்காக மார்க் பண்ணுறோம்னா, நம்ம இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணோம்ல, இந்த 2 இன்ச்சு மார்க் பண்ணதான் இதோட பட்டியோட லென்த்தாக நான் எடுத்திருக்கேன். அப்போனா நம்ம 2 இன்ச்சு எடுக்கும்போது 3 இன்ச்சு எதுக்காகனா, இந்த பட்டி நம்ம ப்ளவுஸோட ஜாயின் பண்ணுவோம்ல, ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, கீழே லைனிங் வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, அப்போனா 3 இன்ச்சு. 2 இன்ச்சு கூட 1/2 இன்ச்சு இருக்கும்போது 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே வந்து நம்ம வந்து
2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா 2.5 இன்ச்சு மார்க் பண்ணுறோன்னா நம்மளுக்கு வந்து 3.5 இன்ச்சு வரும். இங்கே நம்ம எடுக்கும்போது 3.5 இன்ச்சு வரும். நான் வந்து 2 இன்ச்சு எடுத்துக்கிறதுனால 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கேயும் 3 இன்ச்சு மார்க் பண்ணி இது ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த பட்டியோட லென்த் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்ம வந்து இந்த பாட்டு தான் ஜாயின் பண்ணுறோம், இதில் தான் இந்த பாட்டு வருது. அப்புறம் இங்கேருந்து நம்ம வந்து 7.25 இன்ச்சு மார்க் பண்ணோமா, அந்த 7.25 இன்ச்சை இங்கே மார்க் பண்ணுறேன். கீழே தான் என்னோட சரியான வெயிஸ்ட் ரவுண்ட் வந்து 7 இன்ச்சு, அந்த 7 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து நமக்கு கிராஸ் எவ்வளோ இருந்துச்சு, 2.25 இன்ச்சு இருந்துச்சு. அந்த 2.25 இன்ச்சை இங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோங்களா, இதையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய பட்டி மெஷர்மெண்ட்டு. இதில் வச்சு லைட்டாக ஒரு வளைவு கொடுத்துக்கிறேன். ஏன்னா இது நம்ம வந்து ஒரு வளைவாக ஷேப்பாக கொடுத்துருக்கோம், அது மாதிரி இங்கேயும் கரெக்டாக ஷேப்பாக இருக்கணும். இப்போ அதை கட் பண்ணிடலாம். இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, அப்புறம் பட்டி, ஸ்லீவ் இது எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம எப்படி கிளாத் கட் பண்ணலாம், அப்புறம் லைனிங்கில் வந்து கேன்வாஸ் போட்டு எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.